இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே நல்லா மாடர்னாக லக்ஸூரியஸாக ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி கலர் பெயிண்டில் இருந்து டெக்ஸ்சர் ஒர்க்கும் அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் வித் கிச்சனுங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே நல்லா மாடர்னாக லக்ஸூரியஸாக ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணி கலர் பெயிண்டில் இருந்து டெக்ஸ்சர் ஒர்க்கும் அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடுங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து மல்டி கலரில் பீச் கலர் வித் ப்ரௌன் கிரே அப்படிங்கிற மாதிரி நல்லா மல்டி கலரில் மாடர்ன் லுக்காக லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு 3 BHKங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு பெரிய மெயின் டோர் கொடுத்து உள்ளே போகும்போது 20க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. ஜலமூலையில் நம்மளுக்கு போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சிருக்காங்க. மேலே நல்லா ஸ்பாட்லைட் கொடுத்து முன்னாடி கார்டன் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு. பாருங்க, போர்வெல் வாட்டர் சம்ப் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 3 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் சைடில் நல்லா இடம் கொடுத்து அவுட்டர் டாய்லெட் வந்து 2.5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்து அதுக்கும் 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு இண்டியன் கிளாஸ் செட் வச்சு பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு சுற்றி வர காம்பவுண்ட் போட்டு நல்லா இடம் விட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி வால் ஃபுல்லுமே கார்போர்ட்டிக்கோவில் எல் டைப்பில் ஃபுல்லுமே டாப் டு பாட்டம் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டமுக்கும் நல்லா பார்க்கிங் டைல்ஸ் ஹெவியாக கொடுத்து 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் டைப்பில் விண்டோ கொடுத்து நல்லா ஆர்ட்ஃபுல்லான தேக்கிலேயே கதவு பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு 2 படி வச்சு உள்ளே போனோம்னா ஒரு பெரிய ஹாலுங்க. ஹால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. நல்லா 2 ஜன்னல் வச்சு 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு நல்லா எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு பூஜா யூனிட் வித் பேஸ் கேபினெட் அப்படிங்கிறது யூபிவிசிலேயே பண்ணி லெஃப்ட் சைடு ஒன் சைடு வால் ஃபுல்லுமே யூபிவிசியில் நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணி பேஸ் கேபினட் செல்ஃப்ஸ் கொடுத்து அதுக்கும் ஸ்பாட் லைட் கொடுத்து நல்லா லக்ஸூரியஸாக கிராண்டாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாசிவான ஹாலுங்க. 20க்கு 16 அப்படிங்கிற அளவில் மேலே பார்த்தோம்னாலும் ஃபால் சீலிங்கும் ஆர்ட்ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் 3D லேயரில் ஆரஞ்சு கலர் வித் ப்ரௌன் கலரில் மல்டி கலரில் பெயிண்ட் அடித்து ஸ்பாட் லைட் கொடுத்து நல்லா 2 ஃபேன் மோட்டருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து ஃபேனை மாட்டி நல்லா தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வரும்போது 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் வித் கிச்சனுங்க. ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். ஸ்டோரேஜ் யூனிட் நல்லா அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் கொடுத்து கீழே ஃபுல்லுமே ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் அட்டகாசமாக இருக்குது. மாடுலர் கிச்சன் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு கட்லரிஸ் கிராக்கரிஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து 2 சைடு வால் ஃபுல்லுமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டனில் 7 டைப்பில் கொடுத்து அதுக்கும் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஹாலில் ஒரு டால் யூனிட் வந்து கிளாஸோட நம்மளுக்கு மாட்டி கொடுத்துருக்காங்க பேஸ் கேபினட்டோட. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கும் நல்லா தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் டைனிங் ஹாலோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாசிவான ஹாலுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் அதுக்கும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் 2 ஜன்னல் வச்சு நேச்சுரலாகவே வெளிச்சம் காற்று வர மாதிரி நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் வந்து ஒன் சைடு வாலில் டார்க்காக பர்பிள் கலர்லையும் பாக்கி 2-3 சைடு வாலில் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4 அப்படிங்கிற அளவில் நல்லா செரா பிராண்டரில் நம்மளுக்கு டாய்லெட்டுக்கு வெஸ்டர்ன் பேட்டர்னில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரை பெட்டு தனியாக நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாய்லெட்டுங்க 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்து கீழே கிரவுண்ட்
கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட். நல்ல இந்த தெளிவான வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மழுமுச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகும்போது ஸ்டெப்ஸில் வந்து வுட்டன்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் நல்லா வுட் ஒர்க் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு கிரானைட்ஸ் போட்டு கொடுத்து ஸ்டெப்ஸில் ஹெட்ரூமில் பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போன உடனே ஒரு 16க்கு 16 அப்படின்னு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் இருக்கிற மாதிரியே மேலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஹால் இருக்குது. ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 10 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பேக்ட் பெட்ரூம்லையும் ஒன் சைடு வாலில் டார்க்காக பர்பிள் கலர்லேயும் பாக்கி 3 சைட்லேயும் லைட்டாகவும் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே லெஃப்ட்டுக்கும் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கு 6 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் தனியாக இருக்கிற மாதிரி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் போர்ஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் போட்டு கொடுத்து நல்லா டைல்ஸ் ஒன்று கலர்ஃபுல்லாக ஒட்டி 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் ஃபுல்லுமே பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செரா பிராண்டில் வெஸ்டர்ன் பேட்டர்னில் போட்டு பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டவல் பார், நல்ல வென்டிலேஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரூமில் இருந்து நம்மளுக்கு ஹாலுக்கு போனோம்னா ஹாலில் இருந்து நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுவும் 16க்கு 10 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் கபோர்டு ஒர்க் பண்ணி லெஃப்ட்லையும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேன் மாட்டி 2 ஜன்னல் வச்சு நேச்சுரலாகவே வெளிச்சம் வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயும் வெர்டிஃபை டைல்ஸ் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் மாட்டி ஃப்ளஷ் டோர் எல்லா வீட்டுக்கும் ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்ஸ் நல்லா ஹெவியாக போட்டு தேக்கு மரத்தில் முன்னாடி கதவை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து 3 சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லா 7 அடிக்கு லக்ஸூரியஸாக கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் போட்டு வாஷ் பேசின் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐமை ஹோமுக்கு கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐமை ஹோமை. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கவர்டு பால்கனிங்க சீட் போட்டு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் கூலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேலே சீட் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மழுமுச்சம்பட்டியில் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு 3 BHK வீடு 3 சென்ட்டில் கிழக்க பார்த்த சைட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு நல்லா ஹெவியான மெட்டல் ஸ்டெப்ஸ் கொடுத்து 2 வாட்டர் டேங்க் கொடுத்து கூலர் பெயிண்ட் அடித்து துணி காய போடுறதுக்கு ப்ரொவிஷனோடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை வாங்க கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும்.